ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இது வரைக்கும் நிறைய லவ் மூவிஸ் வந்து பார்த்துருப்போம். தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல டிஃப்ரெண்ட் ஜானர்ல ரிலீஸ் ஆன நிறைய லவ் மூவிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த லவ் மூவிஸ்ல வர லவ் ப்ரொபோசல் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கே வந்து உள்ள தோணும், இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்க கூடாதா? ஸ்கூல் லைஃப்ல வர லவ் மூவிஸ், லவ் ப்ரொபோசல் சீன்ஸ், காலேஜ் லைஃப்ல வரது, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே உள்ள தோணும், இந்த மாதிரி நம்ம வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து தோணும். பட் அதுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோட கான்செப்ட் என்ன பண்ணு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால வர லவ் ப்ரொபோசல் சீன்ஸை நாம வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். லவ் ப்ரொபோசல் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நான் அந்த இடத்துல இருக்க கூடாதா, நான் அப்படி ப்ரொபோஸ் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கிறதுக்கு பதிலா, ஏன் நாமளே அந்த இடத்துல இருந்தா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பண்ண போறோம். ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல. புரியலையே. இப்ப இருக்கிற டெக்னாலஜி, அதாவது இப்ப இருக்கிற ஏஐ வச்சு தமிழ் சினிமாஸ்ல வர லவ் ப்ரொபோசல் சீன்ஸ்ல நான் ஆக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், அதாவது என்னோட ஃபேஸ் அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்ப இல்லையா? ஆனா இருக்கு. ஓ, அப்ப இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 லவ் ப்ரொபோசல் சீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். சோ அதான் நாம இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம ஜெஸில இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நாம தமிழ் சினிமாலயே ரீக்ரியேட் பண்ண ஒரு லவ் ப்ரொபோசல் சீன்ஸ் ரீக்ரியேட் பண்ண போறோம். Pink suits you, necklace, everything. Thank you. Yeah. Jessie. நான் சொல்லியாவா, நீ அவ்வளோ அழகு. இங்க இப்போ நாம இதே இடத்துல என்னோட ஃபேஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். Pink suits you, necklace, everything. Thank you. Yeah. Jessie. நான் சொல்லியாவா, நீ அவ்வளோ அழகு. யக்ஷ்மி, இங்க அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? அவ்வளோ அழகா பார்த்துக்க மாட்டாங்க. கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. செமையா செட் ஆயிடுச்சு சொட்ட. நெக்ஸ்ட் நம்ம தல அஜித்தோட ப்ரொபோசல் சீன்ஸை பார்ப்போம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஐ லவ் யூ. முதல்ல உங்களை பார்த்ததுல இருந்து நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இதில் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜிவிஎம்க்கு செம மேட்ச் ஆயிடுச்சு சொட்ட. இப்போ நேரடியாக கேட்குறேன், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. உங்க மனு பாசா ஃபெயிலா இல்ல அந்த ஸ்ட்ரைட்டா டிசைன் கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் நாம சர்வம் படத்தில் இருக்கிற ஒரு ரீல்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம். நைட் ஆச்சுன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணை மூடுனா இருட்டா இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா மேல ஃபேன் ஓடுது. இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அந்த நாம இருந்த டைம் எப்படி யோசிச்சு இருக்கும்? பார்த்தேன். உட்கார்ந்து யோசிச்சேன், படுத்து யோசிச்சேன், நடந்து யோசிச்சேன், குனிஞ்சு யோசிச்சேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா தெரியுது. என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? அப்ப அந்த எஸ்பி உங்களை சந்திச்சிருக்க கூடாது, படத்தில் இருக்கிற scene வந்து கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, எங்க ஊருக்கு வந்திருக்க கூடாது, செய்யக்கூடாதுலாம் செஞ்சிருக்க கூடாது, கோவத்துல நான் உங்களை இழுத்துட்டு வந்திருக்க கூடாது, சுட்டு தள்ளணும்னு நினைச்சிருக்க கூடாது, நீங்க தைரியமா மன உச்சில குதிச்சிருக்க கூடாது, பதறி அடிச்சு நான் பின்னால வந்திருக்க கூடாது, நீங்க கண்ணை திறந்த உடனே என் உசுறு எங்கிட்ட திரும்பி வந்திருக்க கூடாது. சூப்பரா இருக்கு. நான் நடந்து போச்சு இடவி குருமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வச்சுக்கிடுங்க, எங்க கூட இருப்பீங்களா? இதுக்கப்புறம் யாரும் நம்மளால இந்த படத்துல வர மாதிரி சீன்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாதா நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. இருக்கவே இருக்கு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இங்க கரண்ட் காட்டி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.